கண்ணில் ட்ரூத் கண்ணாடி மாதிரி காட்டும் ப்ரூஃப் நம்பிக்கையின் ஒளி நீயும் சேரு நம்ம பக்கம் வந்தால் உண்மை. ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில லைட்டா அவுட்டோர்ல பண்ணலாம்னு வெளியில வந்திருக்கோம். நம்ம மெரினா பீச் தான் இது. ஸோ நம்முடைய அரசியல் பார்வையில எப்பவும் போல சென்சிட்டிவான டாபிக் தான் பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்காரு. வணக்கம்ண்ணே. வணக்கம். ரொம்ப நாளா ஸ்டுடியோல பேசி போர் அடிக்குது. நீங்களும் மெரினா போலான்னீங்க, சரி வந்தாச்சு. சரி, இப்போ வழக்கம் போல இந்த நியூஸை தவிர வேற நியூஸை பேச முடியாது. கண்டிப்பா. விஜய் அதாவது அறிவு திருவிழான்னு பேர் வச்சுட்டு தாவேகாவை திட்டுற திருவிழா அப்படின்னு திமுகவை குறிப்பிடாம பேசியிருக்கிறாரு. இன்னொன்னு, திமுக வந்து வீட்டுக்கு போற நேரம் நெருங்கிடுச்சு, ஒரு தலைகணத்துல ஆடுறாங்க, அப்படி அதிக ஒரு மாதிரியான போதையில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது அதிகார போதை உலகளாவிய கட்சிகள், அரசியல் கட்சிகள்ல வந்து சித்தாந்தங்களை பயன்படுத்தி கட்சி நடத்துவது என்பது வந்து கம்யூனிஸ்ட் கொள்கை தான். அது வர்க்க போராட்டம், பணக்கார வர்க்கம், ஏழை வர்க்கம், இதெல்லாம் வச்சு தான் வந்து எல்லா கட்சியும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இந்தியாவிலேயே ஒரு கட்சி, அதாவது என்ன சொல்றது, பகுத்தறிவு கொள்கையோட அறிவு கொள்கையோட நடந்துட்டு இருக்கிற ஒரு கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா திமுக தான். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. 75 ஆண்டுகள் காலம் வந்து அந்த கட்சி நடந்துட்டு இருக்குது. இவங்க தலைப்பே பார்த்தீங்கன்னா அறிவு திருவிழான்னு வச்சுக்கிறாங்க. அறிவு திருவிழான்னு வைக்க காரணம் அவங்களுக்கு ஒரு தகுதி உண்டு அப்படின்னு தான் நான் பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்துல, எந்த ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்திலையுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு நூலகம் இருக்கு. ஏன்னா எந்த கட்சிக்குமே வந்து இப்போ ஏடிஎம்கே ஆகட்டும், மற்ற கம்யூனிஸ்ட் மற்ற இது கட்சிகள் எல்லாம் போட்டு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு அதில் வந்து நூலகமே இருக்காது. நூலகம் இல்லாத கட்சிகள் தான் இருக்கு அதிகமாக. ஆனால் திமுகவுக்கு வந்து நூலகம் இருக்கு. அதுக்கு காரணம் அங்கிருந்து அறிவு தோன்றல் உருவாகுது. அங்கே அறிஞர் அண்ணா உருவானார், கலைஞர் உருவாகினார். இதுக்கப்புறம் நிறைய அறிஞர்கள் படித்தவங்க எல்லாரும் உருவானாங்க. அதில் வந்து கொள்கைகள் வகுத்தாங்க. கொள்கைகள் வகுத்து தான் வந்து அந்த கட்சியை வழி நடத்திட்டு வந்தாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அறிவு திருவிழாங்கிற வந்து ஒரு கரெக்டான வார்த்தை அப்படின்னு தான் பார்க்கணும். ஒன்று, இது வந்து ஒரு டெஃபினிஷன். ஏன் அந்த பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு டெஃபினிஷனாக சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுகவுக்குன்னு ஒரு சித்தாந்தம் உண்டு. கொள்கைகள் ரீதியாக யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து எழுத்துப்பூர்வமாகவும் கடிதம் மூலமாகவும் பேச்சாற்றல் மூலமாகவும் எங்கேயுமே வந்து அறிவு புகுத்துவாங்க. தொண்டனுக்காக அறிவு புகுத்துற ஒரு கட்சி தான் அந்த திமுகங்கிற கட்சி. அதன் அடிப்படையில் இன்றைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேணா வந்து பெரிய, அதாவது நான் உண்மையை தான் சொல்லி ஆகணும், சில இடத்துல உண்மை தான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு வேணா பெரிய தலைவர்கள் வந்து நல்லா பேச தெரியல, அறிவாற்றலோட சொல்ல தெரியல அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனா வந்து அதை தாங்கி பிடிக்கிற சக்தி வந்து இன்னைக்கு இருக்கிற தலைவர்களுக்கு இருக்கு திமுகவில். அதன் அடிப்படையில் தான் இந்த அறிவு திருவிழாங்கிற ஒரு கட்சி, ஒரு திருவிழாவை அந்த கட்சி 75 ஆண்டு காலத்துல நடத்திட்டு இருக்கிறாங்கிற வந்து கரெக்டான ஒரு வார்த்தையா பாக்குறோம். இல்ல, விஜய் அவர்கள் வந்து திமுகன்னு குறிப்பிடாம, அதாவது தாவேகாவை தாக்குறதுக்குன்னே இந்த திருவிழாவை நடத்துறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாருல. ஓ, அப்படி சொல்றாரு. அதாவது வந்து வடிவேல் பாணியில நம்ம காமெடி எப்பவுமே போனதில்லை. அந்த மாதிரி நானும் வந்து ஜெயிலுக்கு போறேன் என்னையும் பிடிச்சிட்டு போங்கிற மாதிரி யாரோ பேசுற போது உடனே என்ன வந்து நான் இருக்கிறேன் பார்த்துக்கோங்கிற மாதிரி இவர் தன்னைத்தானே வந்து அதை சொல்லிக்கிறாரு. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து இன்னும் வளரல. எம்ஜிஆரே வந்து பார்த்தீங்கன்னா 72ல கட்சி ஆரம்பிச்சு 77 தான் ஆட்சி பிடிக்கிறாரு. அவர் சாதாரண இதில் 5 வருஷம், இவர் 5 மாசம் கூட ஆகல. நீங்க வந்து 1 வருஷம் கூட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 மாநாடு போட்டிருக்காரு, அவ்வளவுதான். 41 பேர்த்த கொண்டிருக்கிறாரு. இவர்தான் அவ்வளவு சாதனை. அதுக்கு மேல என்ன? அதே வந்து உலகத்திலேயே சர்வதேச அளவில் வந்து ஒரு கட்சிக்காரன் வந்து தன்னை பார்க்க வந்தவன் செத்து போயிட்டான்ங்கிறத வீடு போய் ஏறி பார்க்காம தான் வீட்டுக்கு வர சொல்லி அங்க போய் பார்த்து இவராக தான் இருக்காது. அது ஒரு புதுசா ஒரு ட்ரெண்டிங் செட் பண்றாரு. அதாவது ஒரு தலைவனுங்கிற வந்து முன்னுதாரணமா இருக்கணும். எதுக்குமே நான் தான் முன்னாடி நிற்பேன், இப்படிதான் செய்யணும். இல்ல, இப்ப என்ன ஒரு விஷயம்னா, இப்ப விஜய் வந்து ஒரு புலிப்பாய்ச்சல் மாதிரி இறங்கி இருக்கிறாருல திமுகவை அட்டாக் பண்றது, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, நடுவுல அதிமுகன்ற சாப்டரே இல்ல, தான் தான் பெரிய கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாருல. புலிப்பாய்ச்சல் பூனை பாய்ச்சல்ங்கிற வேலையெல்லாம் இங்க ஆகாது. அரசியல்ங்கிற வந்து பெரிய கடல், இந்த மாதிரி கடல் பெரிய கடல். இது இங்க வந்து நிறைய பேர் வந்துக்கிறாங்க. பெருங்கா டப்பா மாதிரி கரைஞ்செல்லாம் போய்க்கிறாங்க. நெடுஞ்செலி சொன்ன மாதிரி
நெடுஞ்செழியன் சொன்ன மாதிரி சரி இல்ல இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு இதுல வந்து நிறைய காணாமல் போய்க்கிறாங்க. அதனால வந்து விஜய் வந்து ஒரு சாதாரண திமுகவுக்கு முன்னாடி வந்து சாதாரண இதில், அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருக்கு. அதை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். ஏடிஎம்கே மிகப்பெரிய கட்சி. அதை மறைக்கிறதுக்காக இவர் பண்ணிட்டு இருக்காரு நாடகமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இப்படித்தான் போர்காஸ்டிங் இப்போ சொல்ற விதங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வர்றது பார்த்தீங்கன்னா திமுகவோட அதிமுக அதிகம் போகுது. ஒரு வாரத்தில், இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட திமுக வருது. அப்படித்தான் போயிட்டு இருக்குது வந்து எந்த இடத்துலையும் வந்து யார் அடுத்தது வருவாங்கன்னு ஒரு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்துல வந்து தாவாக்கா எங்கேயுமே வரல. நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா இப்போ அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கேட்டகரியா பிரிச்சு பாத்தீங்கன்னா லேடிஸ், ஜென்ஸ், 40 வயசுக்கு மேல வந்து 18 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள 25 வயசுக்குள்ள அப்படின்னு கேட்டகரியா பிரிச்சு பாத்தீங்கன்னா வேணா ஒரு இடத்துல 2 இடத்துல தாவாக்கா வரும். அந்த 18 வயசுல இருந்து 25 வயசு. இவங்களே ஒரு சர்வே ரிப்போர்ட் ரெடி பண்ணி அடுத்த முதல்வர் விஜய் தான் அப்படின்னு மக்கள் ஏத்துக்கிற மாதிரி சர்வே ரிப்போர்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்களா? அதெல்லாம் யாரு? விஜய் அவர்கள். அதான் அது வந்து பேப்பர் அரசியல், சோசியல் மீடியா அரசியல், பேப்பர் அரசியல். பேப்பர் அரசியல் வந்து போண்டா பொட்டலம் கட்டத்தான் லாக்கி அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு தான் இருக்கு. அவரும் இந்த எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடியே பொட்டலம் கட்டி தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் லெவல் இருக்காரு அப்படின்னு தான் எல்லா தகவலுமே வரைக்கும் வருது. அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அரசியல சூடு வாங்கினாங்கன்னா அதை வந்து அப்புறம் ஜென்மத்துக்கும் வரவே முடியாதுங்கிறது தான். இதுக்கு உதாரணங்கள் நிறைய உதாரணங்கள் சொல்றேன். அவரை விட சீனியர் அவருக்கு ரொம்ப நெருங்கின நண்பர் டி ராஜேந்தர் இருக்கிறாரு. அவரவே கேட்டு பார்க்கட்டும். ஏன்னா அவர் திமுக வந்து போனவர், 2 டைம் எம்எல்ஏ இருந்தவர். இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து அவர் பாடம் எடுத்திருப்பாரு, எடுக்காம இல்லை. ஆனா இவருக்கு வந்து ஒரு கிரேசி இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அது கிரேசி வந்து அந்த முதல் மாநாடு, 2வது மாநாடு அது போடுறதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சமா கம்மியாயிட்டு வந்துருக்கு மக்கள் மத்தியிலும் சரி, இவர் செய்யற சிலிமிசங்களும் சரி. இவர் நினைச்சுக்காரு டீசென்ட் அரசியல்னு சொல்லி. இந்த டீசென்ட் அரசியலால இங்க எடுபடாது. இது வந்து மோதல் அரசியல் தான் நல்லா இருக்கும். வாய் வழியாவோ இல்லை அறிக்கை மொழியாவோ இதெல்லாம் பேசிட்டு இருந்தா விஜய்க்கு நம்ம சொல்றது அதுதான். இல்லை இப்போ சேர்றவங்களுக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் சொல்றது அதுதான். இப்போ அவர் வந்து ஐஆர்எஸ் அதிகாரிகளை வச்சாலும் சரி, இல்லை அர்ஜுன் அந்த மாதிரி ஆளுகளை வச்சாலும் சரி, முரட்டத்தனமா பேசக்கூடிய ஆளுக அந்த மாதிரி வச்சாலும் சரி, இதெல்லாம் எந்த விதத்துல எடுபடக்கூடாது, எடுபட முடியாது. ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்யணும். ஆமா, அரசியல் கலை நிலவரம் தெரியும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சினிமா நண்பர்கள் சில பேர்கிட்ட பேசும்போது ஒரு முக்கியமான நடிகர் அப்பாவும் பையனும் அதாவது வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ண போறதாகவும் ஒரு தகவல், அதாவது கிட்டத்தட்ட விஜய் அவர்கள்ட்ட பேசியிருக்கிறதாகவும் எலெக்ஷன் நேரத்தில் அவங்க வர்றதாகவும் பேசிக்கிறாங்க. இன்னொன்னு, திரையுலக பிரபலங்கள் பலரும் வந்துட்டு விஜயோட கிராஃப் ஏறினா உள்ள வரலாம், இல்லைன்னா நம்ம வழக்கம் போல பேக் அடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்ல இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? அப்படியே மறைமுகமா சொல்றீங்க, நான் ஓப்பனா உடைச்சு சொல்றேன். இப்ப நானும் உடையாரு, நீயும் உடையாரு அப்படின்னு டி ராஜேந்திரன் ஏற்கனவே சொல்லிக்கிறாரு. இது வந்து நான் ஓப்பனா உடைக்கிறேன். இது வந்து ஏன் மறைக்கணும்? அதே சமயத்துல வந்து அண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது நான் பாத்துட்டு இருக்கிறேன். அரசியல் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கிறேன். நான் அந்த ஆடியோ வேணா எங்கிட்ட வச்சிருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு இதே இருக்குது. அந்த அடிப்படையில வந்து இப்ப வந்து ஒரு காட்சியில அந்த கடைசியா வந்த ஒரு விஜய் படத்துல அந்த துப்பாக்கி கொடுக்குறாருல சிவகார்த்திகேயனுக்கு, அதை எப்படி அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டவர் தான் சிலம்பரசன். இது நடந்த கதை. நான் தான் உன் சொந்தக்காரன், உன் ஜாதிக்காரன், எனக்கெல்லாம் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் நடந்த கதை. அதனால நான் போகுது. ஆமா, அதன் அடிப்படையில வந்து நானும் வர்றேன். அதனால வந்து கட்சிக்கு இதா இருக்கிற நீங்க வந்து மறைமுகம் இல்லை. இதெல்லாம் எனக்கு வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். அரசியல் வர்றதுக்கு முன்னாடி தெரியும் யார் வருவாங்க, இவர் கூட யார் நிற்பாங்க அப்படிங்கிற எல்லா விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால டி ராஜேந்தர் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்த டைம் ஒரு கேள்வி வைக்கிற போது சொல்றேன் அதெல்லாம் இன்னும் யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணியில வந்துடுவாரு அப்படின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கு எண்டுகாடு போட்டாரு விஜய். இது வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு சின்ன ஒரு சோர்வு ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இன்னொன்னு, இந்த 2 பேருக்கு நடுவுல சீமான் அரசியல் ஒரு பக்கம் கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்குன்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அதிமுக அண்டு தாவேக்கா 2 பேரும் கூட்டணி இருக்கு, இல்ல சேர்ந்துருவாங்க, இல்ல சேர மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த டாபிக்குள்ள விஜயே போகல. இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அவரும் கூப்பிடல. ஒரு பிரஸ் மீட்ல தெளிவா சொல்றாரு, நான் வந்து நான் என்ன கூப்பிட்டோம், அதிமுகவை தாவாக்கா கூப்பிட்டோம், தாவாக்காவை அதிமுக கூப்பிட்டோம்,
வெளிப்படையா எங்கேயுமே பேச்சுவார்த்தை நடத்தல. ஆனா 2 பேருமே பேசிக்கல. ஆனா அதுக்கு முன்னாடியே எல்லாருமே இது பண்றாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா சில தலைவர்கள் எல்லாமே ஆர்வி உதயகுமார் போன்ற தலைவர்கள் எல்லாமே அதை வந்து விஜய் மட்டும் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்தா கண்டிப்பா வந்து ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சிரும், இதுல வந்து மாற்று கருத்தே இல்லை, டெஃபினட்டா ஜெயிச்சிருவாங்க அப்படின்றலாம் சொல்றாங்க. அதை வந்து எழுதி எழுதி வேணே வச்சுக்கலாம் அந்த மாதிரின்ட்டு. யார் யாரோட கூட்டணி சேர்ந்தா உடனே வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம். எலெக்ஷன் ஒன்று எதுக்கு வச்சுக்கிறாங்க ஜனநாயக முறைப்படி, அதனால வந்து எலெக்ஷன் நின்றுதான் ஆகணும். அதே சமயத்தில் நீங்க இப்போ சொன்னீங்கல்ல, விஜய் வந்து அவருக்கு வந்து கடைசி ஒரு உதாரணமா சொல்றேன். ஏடிஎம்கே கூட போனா அவர் அரசியல் எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சில பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அங்க வரமாட்டாருன்னால சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் இல்ல தனியாத்தான் நிப்பாரு, சில கட்சிகளோட சேர்ந்து நிப்பாரு, டிடிவி தினகரன் மற்ற கட்சிக்காரங்க கூட சேர்ந்துட்டு இருப்பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. இல்ல இப்ப சீமான் அவர்களுடைய கிராஃப் எப்படி இருக்கும் அது சொல்லுங்க. சீமான் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவரோட கொள்கையில சித்தாந்தங்களே அவர் வந்து எங்கேயுமே வந்து விட்டு கொடுக்காம தான் போயிட்டு இருக்காரு. அவர் வாட்டுக்கு அவர் இதாத்தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்குமே எல்லாருமே சொல்றது ஒரு மீடியா வெளிச்சம் வந்து சீமான் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. எல்லாமே இப்ப ஹைலைட் வந்து ஒன்லி விஜய் 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 நியூஸ் தான். அது எப்படி பாக்குறீங்க? ஆமா, இப்ப வந்து அவரோட அவர் சொல்ற கருத்துக்கள் நீங்க ஏற்கனவே பேசியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவர் எடுத்து சொல்ற விஷயம் வந்து காமெடியா இருக்குன்னு மீம்ஸா போட்டு கடந்து போயிடறாங்க. ஆனா அது மக்கள் மனசுல மனசுல பதியுது இல்ல. ஆனா அதாவது சீமான் வந்து கொஞ்சம் காலமா பாத்தீங்கன்னா நான் அவரோட ப்ரெஸ் மீட் எல்லாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப எந்த கட்சியுமே திட்டுறது இல்ல, மெச்சூர்டான பாலிடிக்ஸ் பண்றாரு. இல்ல அதுக்கு பேர் அப்படி கூட வச்சுக்க முடியாது. ஏதோ ஒரு உள்ள பதுங்கி நிக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். அவர் திட்டாத இல்ல, வாய் சரியான வாய் அது. அதனால எப்ப வேணாலும் உளறு பேசு சொல்லு, யாரை திட்டாலும் உடனே திட்டிரு, அந்த மாதிரி ஒரு வாயும் புலியா மாறுவாருன்ற. ஏன்னா காரணம் இது சொல்றேன்னா, அவர் வந்து யாருமே கொஞ்ச நாளா வந்து அடக்கி வச்சுக்கிறாரு, யாருமே திட்டல, யாரையுமே இதில் பதுங்கிட்டு இருக்காரு. எப்போ பாய்வாருன்னு தெரியாது, எதுக்காக அவர் அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. இப்ப வந்து இயற்கை வளங்களை வந்து நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரூட்ல அவர் போயிட்டாரு. ஆனா அவரோட அரசியல் இன்னும் வரல, அதாவது மெயின் பாயிண்ட் உள்ள வரல. ஆனா அவர் எங்கேயோ யாரோ தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் உண்மையை தெரிய வருது. சமூக வலைதளங்கள் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இல்ல சில பேர்த்துக்கிட்ட அவர் வந்து பெட்டி வாங்கிட்டாரு, இது வாங்கிட்டாரு, பிஜேபி கூட இது வாங்கிட்டாரு, இல்ல திமுக கூட இதான் சொல்றாரு, திமுக பொட்டி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு அவரே தான் சொல்றாரு. அது அவரே தான் சொல்றாரு, திமுக கூட பொட்டி வாங்கிட்டேன். அதுல இருந்து நான் வந்து ஸ்டாலின் பத்தியோ இல்ல அன்னைக்கு போய் சந்திச்சாரு, அன்னைக்கே வந்து இதாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அரசியல் எப்படி வேணாலும் இருக்கலாம், சில சந்திப்புகள், சில அதுக்கு முன்னாடி வந்து சில சம்பிரதாயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னாலாம் சொல்லிக்கலாம். ஆனா வந்து அது நடந்திருக்கலாம், இல்ல நடக்காம போயிருக்கலாம். ஆனா இப்போ வந்து யாருமே அவர் பேசுறது இல்லை அப்படிங்கறது உண்மை. யாருமே திட்டுறது இல்லை, பண்றது இல்லை. ஏன் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சீமான ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறத என்னோட ஒரு பார்வையா இருக்கு. ஓகே, உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல நீங்க வந்து இத்தனைக்கும் வந்து உங்களுக்கு வந்து உடல் நலம் வேற சரியில்லை, இருந்தாலும் ப்ளூ பிக்ஸுக்கு கேட்டானா ஓகே தம்பி இந்த பக்கம் வந்துரு அப்படின்னு உங்க ஏரியா பக்கமே மெரினா பீச் பக்கம் வந்துரு, ஒரு ஃப்ரீயா நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு வந்திருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய உடல் நலனுக்கு கருதி ப்ளூ பிக்ஸ் நேயர்களுக்காக வந்து உங்களோட கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.